குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th மேக்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல்ல பயிற்சி 6.1 எக்ஸசைஸ் 6.1 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டோகிராம், நிகழ்வெண் பரவல், செவ்வகப்பட்டை விளக்கப்படம், அதாவது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, அதை ஹிஸ்டோகிராம்ல நீங்க அந்த செவ்வகப்பட்டை படமா எப்படி போடுவீங்க. ஸோ அது நிகழ்வெண் பரவல் அந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனா இல்ல டிஸ்கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனா, இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் ஃபார்முலாஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். ஸோ எக்ஸசைஸ் 6.1ல ஒரே ஒரு கணக்கு தான் பார்த்துருந்தோம். இப்போ 4வது கணக்குல இருந்து இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 4th சம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது பார்ப்போம். அதுக்கப்புறம் 5th கொஸ்டின் ஆக்சுவலி உங்களுக்கு பை டயக்ராம். ஸோ இந்த பை டயக்ராமுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிமுலேஷன்ல நான் இப்ப காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சிமுலேஷன் காமிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம போலாம். சரிங்களா? ஸோ அந்த 5வது கணக்கா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது மோஸ்ட்லி அதை கவர் பண்ற மாதிரியே தான் இருக்கும். நான் இப்ப காட்ட போற சிமுலேஷன் தமிழ்லயும் காட்டுறேன், இங்கிலீஷ்லயும் காட்டுறேன். பட் தமிழ்ல தான் இப்ப நம்ம 5வது கணக்குக்கு பார்க்க போற கண்டென்ட்டுக்கான இது கொடுத்துருப்பாங்க. சரியா? சோ இந்த பை டயக்ராம்ல எப்படி நம்ம ஒரு விஷயத்த மேப் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர், இது உங்களுக்கு ஆக்சுவலி உங்களுடைய 5th கொஸ்டினே அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ்ல சேம் இல்ல சேம் மோரார்லெஸ் இதே தான் இருக்கு. உங்களுக்கு 5வது கேள்வியே மோரார்லெஸ் இந்த கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பெயிண்ட் கம்பெனில கலர்ஸ பத்தி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ். ஒருத்தவங்க வேலைக்கு போய் நம்ம சேலரி வாங்குறோம், ஏர்ன் பண்றோம். ஸோ அப்ப நம்மளுடைய சேலரி ஏர்னிங்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம வீட்டு வாடகைக்கு கொடுக்குறோம், எவ்வளவு பர்சன்டேஜ் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம், எவ்வளவு பர்சன்டேஜ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் சேவ் பண்றோம், எவ்வளவு அதர் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ இப்போ அவர் வாங்கக்கூடிய சேலரியில மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்டேஜ் வாடகை தான் ஆக்குபை பண்ணுது. அப்புறம் ரெண்டாவதா என்ன பண்றாரு, இதர செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுதான் ரெண்டாவதா உங்களுக்கு வருது. இப்ப பாருங்க, உணவுக்கு எவ்வளவு செலவு பண்றாரு. உணவு 6000, அடுத்தது வாடகை 1200, மருத்துவம் 2000, சரி வாடகை 12000, மருத்துவம் 2000, சேமிப்பு 8000, இதர செலவுகள் 5000. ஸோ டோட்டல் 33,000. அவங்க இங்க பெர்சன்டேஜா ஸ்பிட் பண்ணி இருக்கிறது. இப்போ நமக்கு இந்த 6.1ல பார்க்க வேண்டாம். ஸோ அடுத்த எக்ஸசைஸ்ல 6.2ல வரும். அப்போ நான் இந்த பெர்சன்டேஜ் கால்குலேஷன்ல இருக்கிறது காட்டுறேன், அந்த பை டயக்ராம் சொல்றேன். 6.1க்கு உங்களுக்கு தேவையானது இந்த அமௌண்ட்டை எவ்வளவு பார்ட்ஸா நீங்க பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்க ஹிஸ்டோகிராம் போட்டிருக்காங்க பாருங்க. ஹிஸ்டோகிராம்ல என்ன கொடுத்திருக்காங்க, உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் அமௌண்ட்டை ஒய் ஆக்சிஸ்லயும் கொடுத்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு ஹிஸ்டோகிராம் காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி அவங்க இது இதோடைய ரெலவெண்ட் நான் காட்டுறேன். சரிங்களா? சோ இங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு இந்த ஹிஸ்டோகிராம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல எவ்வளோ பேர் இருக்காங்க, 7th 8th அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்க இந்த ஹிஸ்டோகிராமோடைய இமேஜ் ஆனது சேஞ்ச் ஆகுது. ஸோ இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இதேதான் இந்த ஹிஸ்டோகிராமோடைய ஹெல்ப்பால இங்க இந்த பை டயக்ராம் ஆனது ஒரு ரவுண்ட், ஒரு சர்க்கிள ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணி அமௌண்ட்டை 33,000 அவங்க எப்படி நம்ம கால்குலேட், அந்த கால்குலேஷன் இப்ப நம்ம சம்பள பார்க்க போறோம்.
அஞ்சாவது கணக்குல நம்ம பார்க்க போறோம். அதை வச்சு இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த சிமுலேஷன். சரிங்களா? இப்போ 6.1ல 4வது கணக்கு பார்த்துடலாம். ஒரே செகண்ட் கொஸ்டின் காமிச்சிடுறேன். Form a continuous frequency distribution table for the marks obtained by 30 students in 10th standard public examination. ஓகேவா? சோ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 30 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு தொகுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்க. சோ இப்ப கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். கொடுத்திருக்கிற மார்க்ஸ் நான் இங்க எழுதுறேன். அதுக்கப்புறம் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம். கொஸ்டின் எழுதுறேன். 30 members இல்லையா? 328 470 405 375 298 326 276 362 410 255 391 370 455 229 300 183 283 366 400 495 215 157 374 306 280 409 321 269 398 200. So இது 30 students obtained mark in 10th standard public examination. ஓகேங்களா? So இப்போ maximum marks obtained இதுல எவ்வளோ? highest mark இதுல பாத்தீங்கன்னா 495. So அதை எழுதிக்கோங்க. அதிகபட்ச மதிப்பெண் maximum mark obtained is equal to 495 and minimum marks obtained எவ்வளோ? ரொம்ப லோயஸ்ட் மார்க் எவ்வளோ இதுல பாருங்க 157. அதுக்கு கீழே யாரும் இல்ல. சோ இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாமா? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ மைனஸ் L minus S is equal to 495 minus 157 is equal to 338 அப்படிங்கிறது தான் ரேஞ்ச். இப்போ சோ இப்ப வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 30 ஸ்டூடெண்ட்ஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இல்லையா? சோ அப்ப நம்ம கிளாஸ் சைஸ வந்து 15 வச்சுக்கலாம். 50 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டோம் அப்படின்னா ரேஞ்ச் கிளாஸ் இன்டர்வல்ஸ் என்ன வரும் அப்படின்னு எழுதணும். If we take the class size as 50, then the number of
class intervals possible. Number of class intervals possible. கொஞ்சம் INTERVALS சரிங்களா? இது intervals is equal to range divided by class size. CS னா class size. அப்போ 338 by 50ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5×6 30 பேலன்ஸ் 3 7×5 35 பேலன்ஸ் 3 5×6 30 6.76. சோ இது அப்ராக்சிமேட்லி 7 அப்படின்னு வச்சுக்கலாம். என்னன்னு வச்சுக்கலாம்? அப்ராக்சிமேட்லி கிளாஸ் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 7. சோ இது வரைக்கும் காப்பி பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து 15 எடுத்திருக்கோம். அதாவது 157 is the lowest value, 495 is the highest value. அப்ப நம்ம வந்து frequency distribution table போட்டு tally marks போடணும் அப்படின்னா 150 to 200, 200 to 250, 250 to 300, 300 to 350. இந்த ரேஞ்ச்ல 50 கிளாஸ் சைஸ் வந்து பிரிச்சாதான் உங்களால 495க்கு டேலி மார்க்ஸ் போட முடியும். சோ இது வரைக்கும் காப்பி பண்ணுங்க. அடுத்தது டேபிள் போடுறேன். ஓகே, இது வரைக்கும் காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு frequency distribution டேபிள் வந்து போடணும். ஓகேவா? இங்க ஃபர்ஸ்ட் காலம் class intervals. Tally marks. Frequency. Okay. 150 to 200. 200 to 250. 250 to 300. 300 to 350. 350 to 400. 400 to 450. 450 to 500. இப்போ இங்க பாருங்க, 150ல இருந்து 200க்குள்ள எவ்வளவு மார்க்ஸ் இருக்கு? 1 2 2. ஓகே, அப்போ இங்க 2 ஃப்ரீ லைன் போட்டுக்கோங்க. டாலி மார்க்ஸ் ஃப்ரீக்வன்சி 2. அடுத்தது 200ல இருந்து 250க்குள்ள 1 2 3 ஃப்ரீக்வன்சி 3. 250ல இருந்து 250 to 300 1 2 3 4 5 6 6. 300 to 350ல 1 2 3 4 5. 350 to 400 1 2 3 4 5 6 7. 400 to 450 1 2 3 4. 450 to 500 1 2 3. சோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. டோட்டல் 30 வருது. அவ்வளவுதான் இந்த கணக்கு. சோ இங்க என்ன, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கணக்குக்கு 6.1ல ஃபர்ஸ்ட் சம்முக்கும் ரெண்டாவது சம்முக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ரெண்டாவது கொஸ்டின்ல இப்ப நீங்க லாஸ்டா இப்ப 4th சம் பார்த்ததுல ரேஞ்சும்
கிளாஸ் சைஸும் புதுசா பாத்தீங்க. அடுத்தது 5வது கேள்வி. அவ்வளவுதான் 4th கணக்கு. Question number 5. So question காமிச்சிடுறேன். ஒரு வண்ண உற்பத்தி தொழிற்சாலை நிர்வாகத்தினர் ஒரு பகுதி மாணவர்களிடம் தங்களுக்கு விருப்பமான வண்ணம் பற்றி கேட்டு அத்தரவுகளுக்கு வட்ட விளக்கப்படம் வரைந்துள்ளார்கள். அத்தகவல்களை பயன்படுத்தி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. அதாவது நமக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து எத்தனை சதவீத மாணவர்கள் சிவப்பு வண்ணம், எத்தனை பச்சை வண்ணம், எத்தனை நீல வண்ணம், அப்புறம் எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை, இளம் சிவப்பு அல்லது நீலத்தை விரும்புகின்றனர், பிடித்தமான வண்ணம் எது. பெயிண்ட் கம்பெனி இந்த டயக்ராம கொடுத்துட்டாங்க. சோ இதுல இருந்து 10 கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இங்க நம்ம வந்து ஜஸ்ட் பெர்சன்டேஜை எழுதிடலாம். பிங்க் வந்து 30%, ரெட் 20%, ப்ளூ 25%, yellow 50 students, green 15%. இதை எடுத்துக்காக எழுதி வச்சேன்னா நமக்கு இப்ப அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும் இல்லையா. நான் கொஸ்டின் ரீட் பண்ணுவேன், நீங்க ஆன்சர் எனக்கு சொல்ல போறீங்க. சோ நம்ம ஆன்சர் பண்ண போறோம். அதனால நமக்கு அந்த பை டயக்ராம் இப்படி பார்த்துட்டே ஆன்சர் சொல்ல முடியாதுங்கிறதுனால அந்த பெர்சன்டேஜ் மட்டும் நான் நோட் பண்ணேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சோ டோட்டல் percentage of the students like red color அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா. நம்ம என்ன பண்றோம்னா டோட்டல் பெர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் இதுக்கு பண்ண வேண்டிய விஷயம், டோட்டல் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டோட்டல் பெர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை சதவீத மாணவர்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். 100%, 100% மாணவர்களிடம் கருத்து கணிப்பு கேட்கப்பட்டுள்ளது. சோ இதுல 50 ஸ்டூடெண்ட்ஸ்ல அவங்களே வந்து கொடுத்திருக்காங்க. 100% மைனஸ் இங்க கொடுத்திருக்கிற பெர்சன்டேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 30 பிளஸ் 20 பிளஸ் 25 பிளஸ் 15. சோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 100% மைனஸ் 90%. சோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் is equal to 10%. So 100% of total student, sorry, 10% of total students is 50. Okay வா. சோ அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. இப்ப இந்த 50 மாணவர்கள் அப்படிங்கிறது 10% சொல்லிட்டாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, total number of students is equal to 50 into 100 divided by 10. ஏன்னா 10% தானே. 100ல 10% 50 மாணவர்கள். 100ல 10% of 50 students is equal to 500. So அப்போ overall students உடைய count, total students is equal to 500.
இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கால்குலேஷன் காப்பி பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம கொடுத்திருக்கிற கொஸ்டின்ஸ்குள்ளேயே என்டர் ஆக போறோம். சரிங்களா? சோ இது வரைக்கும் காப்பி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. ஒய் மேம் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு. இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, a paint company asked a group of students about their favorite colors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது அக்யூரேட்டா நமக்கு சொல்லல. சோ மொத்தம் எத்தனை மாணவர்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆனா ஒரு கலர் எல்லோ கலர் 50 ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த கவுண்ட வச்சு நம்ம ஓவரா பர்சன்டேஜ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கவுண்ட் வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்றது ஈஸி. சோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் 100%ல இந்த 50ங்கிறவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம். அது பாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்ட ஹிண்ட் என்னன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பெர்சன்டேஜ் லைக்கிங் கலர்ஸ். ஏன்னா மொத்தம் 500 பேர் இருந்தாதான் இந்த 30% பிங்க லைக் பண்ண ரெட்ட லைக் பண்ணன்னு சொல்ல முடியும். சோ வெறும் 50 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நீங்க இவ்வளவு வந்து சொல்ல முடியாது இல்லையா? சோ அதனால 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த 50 பேர். அப்ப 100% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 500 பேர். 500ல அவங்க கருத்து கணிப்பு எடுத்ததுலதான் இந்த பெர்சன்டேஜஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. சோ உங்க டவுட் கிளாரிஃபை ஆச்சுங்களா? இந்த கணக்கு முடியல. First question, what percentage of the students like red color? 20% of the students like red color. ரெண்டாவது அதுலயே how many students like green color? 15% of the students like green color. But இங்க பாருங்க, 15% of the students like green color. பட் இங்க கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வாட் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின்ல ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ 15 டிவைடட் பை 100 இன்டூ 500. எதுக்காக நீங்க இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னு கேட்டீங்க இல்லையா? இப்போ இங்க வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க, கவுண்ட் பர்சன்டேஜ்ல சொல்லாதீங்கன்னு கேட்டிருக்காங்க. கவுண்ட்ல சொல்லுங்க, பர்சன்டேஜ்ல சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க நீங்க கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சாதானே கண்டுபிடிக்க முடியும். சோ அப்ப இங்க எவ்வளவு? 75 ஸ்டூடெண்ட்ஸ். 75 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் கிரீன். ஓகேவா? அடுத்தது, வாட் fraction of student like blue? சோ ப்ளூ கலர் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க? 25. சோ இந்த 25% of students like blue. டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ல நம்ம கொடுக்க கூடாது, அவங்க பிராக்ஷன்ல கேட்டிருக்காங்க. 25 4 times 100ல அப்ப பிராக்ஷன் என்ன? 1/4. இங்க 75, இங்க 1/4, இங்க 20%. கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு பை டயக்ராம், பட் அதுல வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சோ இந்த 3 காப்பி பண்ணிக்கோங்க, அடுத்த 3 போதும். ஓகே, இப்போ இன்னும் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல
நம்ம ஏன் வந்து மேம் கிளாஸ் இன்டர்வல்ஸ் கால்குலேட் பண்ணோம்? கிளாஸ் இன்டர்வல்ஸ் கால்குலேட் பண்ணாம நம்ம 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேலி மார்க்ஸ் போடக்கூடாதா? போடக்கூடாது. நீங்க அப்படி 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேலி, நீங்க கிளாஸ் இன்டர்வல் கால்குலேட் பண்ணாம 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேலி மார்க்ஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க வந்து போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. அதே மாதிரி கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஏன் 15 எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. என்னுடைய ரேஞ்ச் நான் கண்டுபிடிச்சேன். லோயஸ்ட் வேல்யூ என்ன, ஹையஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு. லார்ஜர் வேல்யூ அண்ட் ஷார்டஸ்ட் வேல்யூ, அதான் லோயர் ஹையர்னு சொன்னேன். சோ அந்த ரேஞ்ச் கண்டுபிடிக்கும் போது இருக்கிறதுலயே குட்டி வேல்யூ இஸ் 157, ஹையஸ்ட் வேல்யூ இஸ் 495. சோ அப்ப நான் அந்த இடத்துல என்ன பண்ணினேன் அப்படின்னா, எனக்கு அந்த 150ல இருந்து அந்த 495 வரைக்கும் இருக்கிற மார்க்ஸ வந்து 50-50யா இன்டர்வல்ஸ் வச்சு நான் கட் பண்ணினேன் அப்படின்னா என்னால வந்து அந்த 150 to 200 ரேஞ்ச்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், 200 to 250 ரேஞ்ச்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், அங்க யூஸ் பண்ற வேர்டை என்ன யூஸ் பண்றோம், 150 to 200 ரேஞ்ச், 200 to 250 ரேஞ்ச். அந்த வேர்டு ஸ்ட்ரெஸ் பண்றதே நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்றோம், ரேஞ்ச் அண்ட் இன்டர்வெல்ஸ். இந்த ரெண்டு வார்த்தை தான் நம்ம யூஸே பண்றோம். சோ அப்ப அந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக தான். இல்லைன்னா நீங்க வந்து 157, 168, 249 இப்படி லைனா வந்து 30 பேரை எழுதி போட்டு ஆட் பண்ணிட்டு போயிடலாமே. அதுக்கே நம்ம டேப்லர் காலம் போடுறோம், இதுக்கு ஃப்ரீக்வன்சி டேபிள் போடுறோம். அந்த பர்பஸ நம்ம கட் ஷார்ட் பண்ணி ஒரு டேட்டாவா ப்ரொடியூஸ் பண்ணும்போது பாக்குறதுக்கு அழகா ஒரு டேப்லர் காலமா கொடுக்கறதுக்காக தான் லாஸ்ட் கொஸ்டின்ல ரேஞ்ச் அண்ட் கிளாஸ் சைஸ் இன்டர்வல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். சோ அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக தான் நம்ம அது பண்ணோம். சரிங்களா? சோ உங்களுடைய டவுட் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பியும் டவுட் இருந்ததுன்னா இன்னொரு தடவை அந்த செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க கேளுங்க. நீங்களா ஓனா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சோ இப்ப இதுல ஃபோர்த் சம், சாரி ஃபோர்த் சப்டிவிஷன். How many students did not like red color? Red color எவ்வளோ? 20%. 20% of students liked red color எவ்வளோ? 20%. So அப்போ percentage of students did not like red color. So அப்போ 100% minus 20% is equal to 80%. அடுத்தது number of students did not like red color னு கேட்டிருக்காங்க. அப்போ 80% of the 500 total number of students போட்டாதான் அந்த கவுண்ட் நமக்கு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கவுண்ட் பர்சன்டேஜ்ல கிடையாது, நம்பர் வேல்யூல. அப்போ therefore number of students did not like red color equal to 80% of 500. அப்ப இது 80 divided by 100 into 500. ரெண்டு சைஃபர் சைஃபர் கேன்சல். 8×5 40, 400, 400. So 400 students did not like red color. 400 students did not like red color. So அஞ்சாவது கொஸ்டின்ல நாலாவது சப்டிவிஷன் பார்த்துட்டோம். அடுத்தது அஞ்சாவது சப்டிவிஷன். இத காப்பி பண்ணுங்க, ஃபிஃப்த் சப்டிவிஷன் போடுறேன். சோ ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின்.
ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. ஒய் மேம் நம்ம வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ ஈஸியா எல்லாமே பை டயக்ராம் கொடுத்து அதுல இருந்தே ஆன்சர்ஸ் சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் வந்து நம்ம வந்து இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி இவ்வளோ எல்லாம் போட்டிருக்கோம். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்களா, ஃபிராக்ஷன்ல கேட்டிருக்காங்களா, நம்பர் ஆஃப் கவுண்ட்ல கேட்டிருக்காங்களா, இது எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணாம ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் 0 மார்க் ஆயிடும். சோ அஞ்சாவது கேள்வி, how many students like pink or blue? இங்கேயும் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் தான் கேட்டிருக்காங்க. Students liked pink or blue is equal to students liked pink plus blue. இது வந்து எவ்வளோ, pink 30, blue 25. So which is equal to 30% of 500 plus 25% of 500. இது 30 divided by 100 into 500 plus 25 divided by 100 into 500. So ரெண்டு சைஃபர் இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கோங்க. 30 into 5 30 into 5 150 plus 25 into 5 125. So ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 275. So students like pink or blue வந்து 275. Count as 275. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், how many students were asked about their favorite colors? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஓவராலா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க கிட்ட ஃபேவரட் கலர்ஸ்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500. நமக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் கால்குலேட் பண்ணும். அப்போ 500 ஸ்டூடெண்ட்ஸ் 500 students were asked about their favorite colors. ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களுடைய ஃபேவரட் கலர்ஸ பத்தி டேட்டா கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம அஞ்சாவது கொஸ்டின் பார்த்துட்டோம் இல்லையா? ஃபிஃப்த் கொஸ்டின் பை டயக்ராம் கொடுத்திருந்தாங்க. பை டயக்ராம்ல நீங்க என்னென்ன டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துட்டீங்க இல்லைங்களா? சோ அப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்டா நீங்க கேட்டீங்க, நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நெசசிட்டி இல்லையே அப்படின்னு. பட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததுனாலதான் நமக்கு இந்த கொஸ்டின்ல ஃபிராக்ஷன் பார்த்தோம், நம்பர் ஆஃப் கவுண்ட் பார்த்தோம், அண்ட் தென் உங்களுடைய பர்சன்டேஜ் கால்குலேஷனும் பார்த்தோம் இல்லையா? சோ அடுத்தது ஆறாவது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6ல ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. A survey gives the following information of food items prepared by people. Draw a pie chart. நம்ம வந்து பை சார்ட்டுக்கு வந்து சிமுலேஷன் பார்த்தோம் இல்லையா? ஒருத்தருடைய ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்திருந்தாங்க. அவர் ரெண்ட்டுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாரு, ப்ரொவிஷன்ஸ்க்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாரு, மெடிசனுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாரு,
அதர் எக்ஸ்பென்சஸ் என்ன ஸ்பெண்ட் பண்றாரு அப்படிங்கிறது அமௌண்ட்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா, 12,000, 3,000, 8,000 சொல்லிட்டு. ஸோ சேம் லைக் தட் இவங்க ஃபுட்டோட சர்வே எடுத்திருக்காங்க. அதுல பெர்சன்டேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும். நான் உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி, அதாவது சென்ட்ரல் ஆங்கிள் அப்படிங்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணி பை டயக்ராம் போடுறது எப்படி அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சிமுலேஷன்ல ஒர்க் அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சிமுலேஷன் காமிச்சேன். பை டயக்ராம் ஃபர்ஸ்ட் சிம்பிள் பை டயக்ராம் காமிச்சேன், நம்மளோட டேட்டாஸ் வச்சு எப்படி பிளாட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பை டயக்ராம் ஜஸ்ட் ஷேர் பண்ண, எக்ஸ்பிளைன் பண்ணல நான் உங்களுக்கு. அதாவது ஃபுட், எஜுகேஷன், ஹெல்த், கிளாத்ஸ், என்டர்டைன்மெண்ட் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாரு, ஆங்கிள் சென்ட்ரல் ஆங்கிள் கால்குலேட் பண்ணி அதை பர்சன்டேஜ்ல வச்சு எப்படி வந்து நம்ம போடணும் சம் அப்படிங்கிறது தான் இந்த சிமுலேஷன். ஸோ இந்த கொஸ்டின் நான் அடுத்த கிளாஸ்ல சேம் சிமுலேஷன்ல வச்சு சிக்ஸ்த் சம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சிமுலேஷன்லயே அந்த சம் நீங்க பாத்துருவீங்க. செவன்த் கொஸ்டின் சேம், அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த நார்மல் பை டயக்ராம்ல வித்தவுட் சென்ட்ரல் ஆங்கிள் கால்குலேஷன் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.